Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 117 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எழும்பூர் ரயில் நிலையம் 900 கோடி ரூபாய் செலவில் புத்துருவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. 35% பணிகள் முடிவு பெற்றுள்ள நிலையில் கட்டுமான பணிகள் முழுமையாக முடியும் வரை பயணிகள் பயன்படுத்துவதற்கு ஏற்றாற்போல வசதி செய்து தரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் பயன்படுத்தும் நெரிசல் மிகுந்த ரயில் நிலையமாக எழும்பூர் ரயில் நிலையம் விளங்குகிறது. 1906ஆம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிர்மாணம் செய்யப்பட்ட எழும்பூர் ரயில் நிலையம் தற்போது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் இயக்கப்படும் முக்கிய ரயில் நிலையமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த எழும்பூர் ரயில் நிலையத்தில் நவீன வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சுமார் 900 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் பணிகள் நடந்து வருகின்றன. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் சுமார் 2.5 லட்சம் பயணிகள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கட்டுமான பணிகள் தொடங்கிய கடந்த 1.5 ஆண்டுகளாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் பெரும்பாலான ரயில்கள் தாம்பரம் மற்றும் சென்னை கடற்கரை ரயில் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன. அதே சமயம் வைகை, பல்லவன், முத்துநகர், நெல்லை, பொதிகை, வந்தே பாரத் உள்ளிட்ட முக்கிய ரயில்கள் இன்னமும் எழும்பூரிலிருந்தே இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் முதல் 7 நடைமேடைகளை மட்டும் பயன்பாட்டில் வைத்துக் கொண்டு மற்ற நடைமேடைகளை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறுகிய பாதைகள், கழிவறை பராமரிக்கப்படாதது, RO குடிநீர், லிப்டுகள், எஸ்கலேட்டர்கள் போன்றவை வேலை செய்யாமல் இருப்பது போன்ற பல்வேறு குறைபாடுகளால் பயணிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக அதிகாலை நேரத்தில் ரயிலிலிருந்து மொத்தமாக இறங்கும் பயணிகளால் கடும் நெரிசல் ஏற்படுவதோடு அவர்கள் ரயில் நிலையத்தை விட்டு வெளியேற 20 நிமிடங்களுக்கு மேலாகிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தை புதுப்பிக்கும் பணிகள் முழுமையாக நிறைவடைய 2028ஆம் ஆண்டு வரை ஆகலாம் என கூறப்படுகிறது. அதுவரை மக்கள் எந்த சிரமமும் இல்லாமல் வந்து செல்லும் வகையில் எழும்பூர் ரயில் நிலையத்தில் தற்காலிக வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.